பழனியப்பன் வந்து எனக்கு வந்து இயக்குனர் பழனியப்பன் வந்து ஏறக்குறைய எனக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பழக்கம். ஆனால் அந்த 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய 3வது சினிமா பாட்டை எழுதுகிற போது சினிமா பாட்டை எப்படி எழுத வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தது பழனியப்பன் தான். இது நான் எல்லா மேடையிலும் சொல்வேன். நான் அதற்கு முன்னாடி எழுதி கொண்டிருந்தவர்களுடைய பாடல்களை நான் கேட்டிருக்கேன். நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கணையாளி பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கணையாளி பத்திரிகையில் வேலை பார்த்தாலே இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆளாயிட்டோம்னு நம்பி மோசமான கவிதை எழுத ஆரம்பிச்சிருவோம் இயல்பாகவே. அப்படி தான் நான் இருந்தேன். அவர் உடனே சொன்னார், ஒரு சுச்சுவேஷன்லாம் சொல்லி, காதலிக்கவே முடியாத ஒருத்தன் காதலிக்கிறான், அதை பற்றி பாட்டு எழுதுங்கன்ட்டார். அவர் ரொம்ப எல்லாத்தையும் ஈஸியாக சொல்கிறதா சொல்லி கஷ்டமாக தான் சொல்லுவார். நீங்கள் பார்த்தீங்கல்ல, பேசிகிட்டு இருக்கும்போதே நமக்கெல்லாம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கஷ்டமாக ஒரு விஷயத்தை சொல்லிடுவார். இப்போ நான் 3 வீடு வச்சுருக்கேன்னா 10 வீடு வச்சுருக்கேனாங்கிற பிரச்சனை இங்கே யாருமே கேட்கல, பேச்சு போகல சொல்கிறது. அதே மாதிரி ஐயா ஆறுமுகத்தமிழன் பேராசிரியர் அவர் பேசிகிட்டே இருக்கும் பொழுது தேவர்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்தாச்சு. அவருக்கு டக்குன்னு என்னென்ன ஓபிஎஸ் ஞாபகமோ வேறு ஏதோ ஞாபகம் வந்து தேவர்கள்னா வானவர்கள். ஏன்னா நாடு வந்து இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி தேவர்னரோ இப்போ கவுண்டர் மணி பேரை கூட நம்ம சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. மணி நடிக்கிறாரு, ஏன்னா கவுண்டர் மணினா கவுண்டர் அரசியல் போயிட்டுருக்கு. அதனால் இது ரொம்ப வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் அத்தனை பேர் ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள். அதனால் வந்து இந்த நான் எப்போதுமே புத்தகம் எழுதுறதை விட என்ன நினைப்பேன்னா, இந்த புத்தக விழாவில் அழைக்கக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டாம்னு நான் நினைப்பேன். ரொம்ப முக்கியமான காரணம், ஏன்னா புத்தக விழாவே இது வந்து இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துவதுக்கு தான். ஏன்னா எனக்கு அடிப்படையில் நான் ஒன்று நினச்சிக்குவேன், எப்போதுமே விற்கிறதுக்கு புத்தகம் எழுதவே கூடாது, விற்கிறதுக்கு பாட்டு தான் எழுதணும், நிற்கிறதுக்கு புத்தகம் எழுதணும். அதனால் நிற்கிறது ரொம்ப முக்கியம். நான் நிற்கிறதுக்கு புத்தகத்தையும் விற்கிறதுக்கு சினிமா பாட்டும் எழுதக்கூடிய மனநிலை உடையவன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நேர்மையாக நான் என்ன அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை. அரசியல் என்னன்னுங்கிறது இந்த கூட்டத்தில் லிஸ்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். பழனி அப்படின்னா சூர்யா சேவரே எல்லாரையும் கூப்பிட்டாக்க நான் இல்லைங்க, நான் வந்து நட்டு வைத்த வேலுக்கு பொட்டு வைக்கிறவன்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, செம காமெடி ஆயிரும். அதனால் என் அரசியல் என்ன என்பதை நான் சொல்வேன். இந்த அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க நான் தயாராக இருப்பேன். அதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து இந்த ஆளும் அரசுகள் கொடுக்கக்கூடிய பரிசுகளை பற்றியோ, இந்த ஆளும் அரசுகள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை பற்றியோ எனக்கு எந்த பயமும் பதட்டமும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் செய்துக்கலாம், நான் வருமான வரி கரெக்டாக கட்டுறேன். அதனால் என் வீட்டில் நீங்கள் இடி ரைடெலாம் பண்ணவும் முடியாது. ஆனால் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஜெயிலுக்கு போய்ட்டால் நிறைய எழுதுவேன். அதனால் இந்த பதட்டம்லாம் இல்லை. என் அரசியல் என்னங்கிறது தெரியும். எனக்கு முன்னால் இருந்தவர்கள் செய்ய தவறியதை நான் செய்வேன் என்பதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தோழர் சூர்யா சேவியர் அவர்களை பற்றி சொல்லணும். இந்த காவேரி நீரோவியம் என்கிற ஒரு புத்தகம் அவர் பேசினதை வச்சே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் சோஷியல் மீடியாவில் குறிப்பாக இன்றைக்கி யூடியூப்காரர்களுக்கு யார் ஹீரோன்னா அவர் தான் ஹீரோ. மோடி வந்து அங்கே போய் ஏதாவது ஒன்று பேசிட்டாருன்னா அவன் மோடிக்கிட்ட போய் பதில் கேட்க மாட்டான், சூர்யா சேவிட்ட தான் வந்து பதில் கேட்பான். அதுவும் இந்த விவாதங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு நான் இவர் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில தோழர்கள் வரும்போது மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு ஒரு கோபம் ஒருத்த மேலே இருக்கும். அது கட்சி சார்ந்து வரவங்க பேசவே மாட்டாங்க. பாவம் அவங்க ஏதாவது அடுத்து எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, இல்லைனா டக்குன்னு இந்த கட்சிக்கு மாதிரி எம்எல்ஏ நின்றுலான்னு கூட வந்திருப்பாங்களோ இன்னுமே தெரியாது. அதனால் பேசவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஆனால் சூர்யா சேவர் மாதிரி அவர்கள் வரும்போது என்ன போட்டு அவன் மிதிக்கிற மிதி இருக்குல்ல, நமக்கு அடிக்க முடியாதுங்கிறதுனால அடிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தோழர் பின்னிட்டிங்க தோழர், நான் அப்படி தான் நானும் தான் தொலைபேசி செய்து அவரோட நண்பரானேன். அவர் எனக்கு நண்பர் கிடையாது, என் அப்பா காலத்து கம்யூனிஸ்ட் அவர். ஆனால் எனக்கு எப்படி ஒரு நண்பராக முடியும்? ஆனால் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் தொலைபேசி உரையாடலில் தான் நண்பரானார் நிறையா. அப்புறம் அந்த காவிரி நீரோவியம் அடுக்கிற பொழுது அவர் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு வந்தது. தொடர்ச்சியாக சென்ற புத்தக கண்காட்சியில் வந்து அதிகமாக விற்பனையான ஒரே புத்தகம் வந்து காவிரி நீரோவியம் தான். அந்த புத்தகத்தை வெளியிட்டது வந்து மனுஷபுத்திரன். அவர் அந்த ஆண்டில் 12 புத்தகம் வெளியிட்டார். ஒரு கவிஞன் பதிப்பாளனாக இருந்து 12 புத்தகம் குறைவாக விற்று எங்கேயோ ஒரு சூர்யா சேவியரின் புத்தகம் அதிகமாக விற்றால் அந்த கவிஞனுடைய மனம் என்ன பாடுபடும் என்பது எனக்கு தெரியும். எனவே நானும் நேர்நிறை என்கிற ஒரு பதிப்பகம் வைத்திருப்பதால் என்னுடைய பதிப்பகத்துக்கும் சூர்யா சேவியர் அவர்கள் எழுத வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையிலும் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வைகை நதிகாசமாக அந்த புத்தகத்தை நேர்நிலை வெளியிடும் என்பதை நான் சொல்லுகிறேன். மனுஷபுத்திரன் அவர்கள் அதில் வரக்கூடிய ராயல்ட்டியை நான் உங்களுக்கும் தந்து விடுகிறேன் என்று இந்த கூட்டத்தில் கேட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு
ரொம்ப அற்புதமான தோழர். அவர்கள் எல்லாம் வழிகாட்டுவதனால தான் இந்த மாதிரியாக இயங்க முடிகிறது நான் நினைக்கிறேன். நான் நினைப்பது மறுபடியும் ஒன்று தான். சில பேருடைய கவிதைகள் எனக்கு பிடிக்கும். அப்படி இசை கவிதையை சொல்லலாம், வெயிலுடைய கவிதைகள் சொல்லலாம், இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி வெயிலோடு உரையாடுகிற பொழுது நான் என் அண்ணனோடு என் தம்பியோடு உரையாடுவது மாதிரியான ஒரு சகஜம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கட்டுரைகள்லாம் நம்ம அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவர் தொடர்ந்து படித்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அவருடைய கவிதைகளும் இந்த புத்தகத்தில் சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் என்பதையெல்லாம் தாண்டி சில குறிப்புகளை அவர் சொன்னார். அவர் சங்க இலக்கியத்தில் அவருக்கு எனக்கும் ஒரு போட்டி வந்துச்சு. போட்டியில் சமீபத்தில் அவர் காதலை பற்றி அவர் நிறைய காதலை பற்றி தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பார். நிறைய எழுதலை. அப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு காதலை பற்றி சொல்லுகிற ஒரு சங்கப்பாட்டலை பற்றி சொல்லியிருந்தார். அப்படி ஒரு சங்கப்பாட்டு இருக்குங்கிறது உண்மை தான். ஆனால் அவர் சொன்ன பொருள் கிடையாது. இது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னென்னா, எந்த உரையாசிரியும் சொல்லாத ஒரு புது உரையை வெயில் சொல்கிறாரு. இது எந்த சங்க புத்தகத்துலேருந்து படித்து சொல்லுவார் அப்படிங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட கேட்டேன், இது எங்கேயா இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அவர் உடனே காப்பி எடுத்து அனுப்பிச்சிருந்தார். தமிழிலேயே இருக்கிற மிக மோசமான உரையாசிரியரால் உரை எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை தான் அவர் சொன்னார். ஆனால் மேடையில் அவர் சொல்லும் பொழுது அந்த உரையை விட தமிழிலேயே ஆகச்சிறப்பான ஒரு உரையை அந்த கூட்டத்தில் அவர் பேசினார். அப்படின்னா என்னென்னா, அந்த சங்கப்புலவன் எழுதியதை விடவும் அதிகமாக சிந்தித்து இது மாதிரி இருக்குமோ என்று யோசித்து சொல்லக்கூடிய ஒரு நபராக வெயில் இருந்தார். அது இருப்பார் அவர். நிறைய அது மாதிரி இந்த புத்தகத்தை படிச்சுன்னா முழுசாக அவர் இன்றைக்கி கொஞ்சம் தான் பேசியிருக்காரு. நான் எனக்கு நிறைய பேசுகிற பொழுது இன்னும் கூடுதலாக அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் பொழுது கூட உரையாடலை பற்றி பேசும்போது, உரையாடலுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஐயா அவர்களோடு பேசுகிற பொழுது நிறைய குறிப்புகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன் படிங்க அப்படிம்பார். எனக்கு அப்படி சமீபத்தில் விஆர்எம் செட்டியாருடைய கீதாஞ்சலி அனுப்பிச்சி விட்டார். நான் படித்ததுலேயே ஆகச்சிறந்த புத்தகமாக இருந்தது. ஐயா சொன்னார், நான் இதெல்லாம் சின்ன வயசுலேயே படிச்சிட்டேனே அப்படின்னாரு. ஐயா சின்ன வயசுலேயே படிச்சுட்டாருங்கிறதே நம்ம இப்போ தான் அவர் படிச்சுட்டாருங்கிறதே நமக்கு இப்போ தானே தெரியுது. அப்போ இவர் மாதிரியான ஆளுமைகளை இந்த தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டும். நிறைய கூட்டங்களில் பேச வேண்டும். இங்கே நிறைய இது மாதிரி யூடியூப் சேனல்காரர்கள்லாம் நிறைய வந்திருக்கீங்க. நானே ஐயாவிடம் தேதி வாங்கி தருகிறேன். நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக ஒரு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுந்தொகையை பற்றி ஒரு முறை பேச வைங்க. ஐயா ஒரு 50 பாட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை பரப்புவதன் மூலமாக இன்னும் கூடுதலாக அந்த சங்க இலக்கியம் போய் சேரும். நானும் திரும்பவும் சொல்லுகிறேன், சங்க இலக்கியத்தையும் திருக்குறளையும் கையில் எடுக்க வேண்டிய காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதனால் நம்ம நிச்சயமாக அதை கையில் வச்சுக்கணும். இதோடு நான் நிற்க மாட்டேன். ஏன்னா வேல்சாமி ஐயா எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்ன இல்லையா, ஒரு 20 பிரதி தொடர்ச்சியாக நாம் எழுதுவோம், பேசுவோம். ஏனென்றால் நாம் இப்போது பேசவில்லை என்றால் பிறகு எப்போதுமே பேச முடியாதவர் ஆகிவிடுவோம். எனவே நாம் சங்க இலக்கியங்களை பேசுவோம், சமகால அரசியலை பேசுவோம், சமகால சினிமாவை பேசுவோம். தோழர் குமாரராஜா அவர்கள் சூசகமாக சொன்னார் அப்படின்னு அவர் மேடையில் தான் சூசகமாக சொல்லுவார். தனியாக அவர் ஒரு பெரியாரின் பேரன் என்பதை அவர் நிறைய இடத்துல சொல்லிடுவார். அவர் சூசகமாக எல்லாம் சொல்லக்கூடியவர்களை சூசகமாக சொல்லக்கூடிய யாரும் என் மேடைக்கு வரமாட்டார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். எனவே என்னுடைய நண்பர்கள், எனக்கு வாய்த்தவர்கள், என் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் தாண்டி இந்த விழாவில் வந்திருந்து என்னை சிறப்பித்தமை இருக்கு இல்லையா, அது ரொம்ப உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க. நான் இது 4வது தடவை தண்ணி குடிச்சிட்டேன். இதுக்கு மேலே தண்ணி குடிக்கவும் எனக்கு முடியாது. ஏனால் நீர் என்பது தமிழனுடைய பண்பாடு, நெருப்பு என்பது அவர்களுடைய பண்பாடு. நாம் நீராக இருப்போம், நிறைவாக இருப்போம். நன்றி, வணக்கம்.